ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான கோயில். உலகத்திலேயே இது போல் சாயப்பாவுடைய கோயிலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது உடல் மட்டும் பாபா, முகம் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பெருமானுடைய ஆணைமுகத்தானுடைய முகம். உடல் பாபாவும் முகம் விநாயகரமாக சேர்ந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா கணேஷ் சாய் மந்திர்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய பேர். சாய்ராம், இந்த கோயில் இந்தியாவில் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது, இந்த கோயில் உருவான காரணம் என்ன என்ற தகவலை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் முழுமையாக தரிசனம் பண்ண போகிறீங்க. சாய்ராம், இமாச்சல பிரதேச சார்ந்த திரு பால்தேவ் பாரதி என்பவர் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இவர் தான் இந்த கோயிலை கட்டினார். பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு எதிரொலி, அந்த எதிரொலி மூலம் இந்த கோயில் இவர் கட்டியிருக்காரு. இந்த கோயிலுடைய சிறப்பம்சத்தை நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த கோயில் இந்தியாவில் எங்கே இருக்குன்னு இப்போ பார்ப்போம். சாய்ராம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய்ராம், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தில் இருக்கிற தூப்கேடா என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த தூப்கேட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அனைவருக்குமே நினைவுக்கு வருது நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதம். இந்த சாய் சச்சரிதத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாபா ஒரு மாமரம் அடியில் சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்துருப்பாரு. அவருடைய குதிரையை கண்டுபிடிச்ச பிறகு சாந்த் பட்டேல் கூட பாபா தூப்கேடா கிராமத்துக்கு பாபா வருவார். பாபா தங்கியிருந்த கிராமம் தான் இந்த தூப்கேடா கிராமம். இந்த கிராமத்தில் அமைஞ்சுள்ள கோயில் தான் சாய் கணேஷ் கோயில். இந்த சாய் மந்திர் கோயில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயில் உருவான காரணங்கள் இன்னைக்கு முழுமையாக இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். சாய்ராம், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2002 இந்த கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சாய்ராம், இந்த கோயிலில் மூர்த்தி பார்த்தீங்கன்னா உடல் மட்டும் நம்ம பாபாவாக இருப்பார். பாபா ஷிரடியில் எப்படி அமர்ந்திருக்காரோ அந்த ஸ்தானத்தில் இந்த கோயிலில் பாபா அமர்ந்திருப்பார். ஆனால் முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகர் கணபதி ஆணைமுகத்தானுடைய முகம் பாபாவுடைய உடலோடு சேர்ந்திருக்கும். 2 ஜோதியாக பாபாவும் ஆணைமுகத்தானும் சேர்ந்து இங்கே சாய் கணேஷ் என்ற ரூபத்தில் இந்த கோயிலில் தூப்கேடாவில் இந்த கோயிலில் காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் ஒரு வில்லேஜ், அதாவது தூப்கேடு என்ற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. இந்த தூப்கேடு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேல் அவர் வசித்த இந்த கிராமம். இந்த கிராமத்தில் எப்படி இந்த பாபாவுடைய கோயில் இங்கே வந்ததுக்கு காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாய்ராம், பாபாவுடைய ஒரு மிகப்பெரிய பக்தர் தான் இமாச்சல பிரதேச சார்ந்த திரு பால்தேவ் பாரதி. திரு பால்தேவ் பாரதியை பற்றி இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்கிறேன். அவரையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் காட்டுறோம். திரு பால்தேவ் பாரதி பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ஷிரடியில் வசிச்சுட்டு வர்றாரு. அப்பவும் அவர் பார்த்தீங்கன்னா லெண்டி தோட்டத்தில் நந்தாதீபத்துக்கிட்ட தான் பெரும்பாலும் அமர்ந்து தியான நிலையிலோ பாபாவை வணங்கிட்டு இருப்பார். சில நேரத்தில் ஒரு எதிரொலி அவருடைய செவிக்கு கேட்குமா, என்னன்னா நீ இருக்கிற இடம் ஷிரடி இல்லை, தூப்கேடுக்கு போனோம், நீ அங்கே தூப்கேட்டில் ஒரு ஆலயம் கட்டணும், அதுபோல் உடல் எந்தும் முகம் விநாயகர முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பாபாவுடைய ஒரு குரல் கேட்குது. அதாவது பாபாவே பேசுகிற மாரி அவருடைய செவிக்கு அந்த ஒரு வார்த்தைகள் எட்டது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திரு பால்தேவ் பாரதி பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து புறப்பட்டு சாந்த் பட்டேல் ஊரான அவுரங்காபாத்தில் தூப்கேடாவுக்கு வராரு.
வராரு. தூப்கேடாக்கு வந்து அங்கு வந்து அந்த நில ஆய்வு பண்ணுறாரு. ஆனால் அவருக்கெல்லாம் பெரிய ஒரு தொகையும் எதுவுமே இல்லை. ஒரு சிறு தொகை ஒரு 200 ரூபா மூலயமா தான் அவர் இந்த கிராமத்துக்கு வராரு. ஆனால் பாபாவுடைய கிருபையாலும் ஆசீர்வாதத்தாலும் இந்த இடத்துல வந்து திரு பால் தேவ் பாரதி அவருடைய முயற்சியாலும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலும் பாபா சொன்ன அந்த வார்த்தை, அதாவது அந்த காதலை மட்டும் ஒரு எதிரொலி எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கும் அவருக்கு. நீ வந்து ஷிரடியை விட்டு போயிட்டு அவுரங்காபாத்தில் தூப்கேடாவில் ஒரு கோயில் கட்டு, கணேஷ் டெம்பிள் கட்டு அப்படின்னு சொல்கிற எதிரொலி அடிப்படையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் கணேஷ் சாய் மந்திர் வந்து தூப்கேட் என்ற கிராமத்தில் வந்து உருவானது சைரம். இங்கே பாருங்கள், உடல் மட்டும் பாபா, முகம் வந்து ஆணைமுகத்தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். உலகத்திலே இது போல் சாயப்பாவுடைய கோயிலை நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியாது. பாபா இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக வாழ்ந்திருக்காரு. ஏன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல். இந்த சாந்த் பட்டேல் வந்து குதிரை வந்து பாபா கண்டுபிடிச்சி கொடுத்த பிறகு இந்த கிராமத்துக்கு வந்து பாபா பல ஆண்டுகள் தங்கியிருந்து இங்கிருந்து பாபா ஷிரடிக்கு விஜயம் பண்ணுவார். அப்படி பாபா ஷிரடிக்கு கல்யாண கோஷ்டோடு விஜயம் பண்ணும்போது சுமார் 60 ஆண்டுகள் ஷிரடியிலே பாபா நிரந்தரமாக தங்கிட்டார். சரி, இப்போ நம்ம கோயிலிருந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம குருஜி இருக்கார். இந்த கோயில் கட்டின குருஜி திரு பால்தேவ் பாரதி இருக்கார். திரு பால்தேவ் பாரதி பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேச சார்ந்தவர். அவர் பாபா பக்தர். பாபா மேலே இருக்க அந்த ஈர்ப்புக்காகவும் பாபா மேலே வச்சிருக்க அந்த பக்திக்காகவும் அவர் ஷிரடியிலே வந்து பல ஆண்டுகள் தங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பால்தேவ் பாரதி. அப்படி அவர் தங்கியிருக்கும் பொழுது நந்தாதிபதி கிட்ட தான் பெரும்பாலும் அமர்ந்து தியானத்தில் இருப்பாராம். இந்த நேரத்தில் ஒரு எதிரொலி கேட்குமா, நீ வந்து ஷிரடியை விட்டு புறப்படு, நீ இருக்க வேண்டிய இடம் வந்து தூப்கேட் கிராமம், அந்த தூப்கேட் கிராமத்தில் அங்கே போய் அங்கே எனக்காக ஒரு கோயிலை அமைய சொல்லிட்டு ஒரு எதிரொலி, பாபாவே பேசுகிற மாரி ஒரு எதிரொலி அவர் காதில் கேட்குமா. இதன் அடிப்படையில் தூப்கேட் கிராமுக்கு வந்து அங்கே பல இன்னல்கள்லாம் தாண்டி பாபாவுடைய ஆசீர்வாதம் அருளாலும் பாபாவுடைய அந்த குரல் கேட்குதில்ல, அந்த குரலுடைய சக்தியாலும் இந்த இடத்துல வந்து பாபாவுடைய திருரூபத்தை, அதாவது உடல் மட்டும் பாபா, முகம் வந்து கணேஷ், சாய் கணேஷ் மந்திரை வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்காரு சைரம். பாபாவுடைய பக்தர்களுடைய நீலைகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு போகலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பால்தேவ் பாரதிக்கு பார்த்தீங்கன்னா பாபா வந்து நிறைய மிராக்கள் வந்து பண்ணியிருக்காராம். அப்படி பாபா பண்ண மிராக்கல்ல ஒரு மிராக்கள் தான் இந்த கோயில் கட்டின உருவான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய பக்தர் திரு பால்தேவ் பாரதி வந்து சொன்னார். ஏன்னா இமாச்சலத்தில் இருந்து அவர் ஷிரடிக்கு வந்தார். ஷிரடியில் பல ஆண்டுகள் தங்கினார். அப்போ ஒரு எதிரொலி குரல் மூலமா அவர் அவுரங்காபாத்தில் இருக்க தூப்கேடாக்கு அனுப்பப்பட்டார். பாபாவுடைய குரல் மட்டும் அவர் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ போய்ட்டு தூப்கேடாவில் போய்ட்டு கோயில் கட்டுன்னு. அப்படி தூப்கேடாவில் வந்து இந்த அற்புதமான கிராமத்தில் அற்புதமான இந்த சாய் கணேஷ் ஆலயத்தை கட்டியிருக்காரு திரு பால்தேவ் பாரதி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்த் பட்டேல், பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் அவங்களுடைய கிராமம் தான். ஏன்னா இந்த ஆலயத்திலிருந்து சாந்த் பட்டேல் வீடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் தான், ஒரு நிமிஷத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாம். பாபா பல ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் வந்து இருந்திருக்காரு, இளம் பாலகனாக இருந்திருக்காரு. இந்த பூமி பார்த்திங்கன்னா பாபா வாழ்ந்து நடமான ஒரு பூமி தான். இந்த பூமியும் இளம் வயதில் பாபா இருக்கும் பொழுது, அது போக இந்த ஆலயத்துக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு ஆலயம் இருக்குது. இங்கே சிவபெருமானுக்கு தனியாக ஒரு சன்னிதானம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் சைரம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையாக இருந்தது இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுதே. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு ஆசை, இந்த ஆலயம் பார்க்கணுன்னு. நம்ம உலகாலம் சாயி உமாக்கா சாய்ராம் மூலயமா இந்த ஆலயத்துக்கு பாபா வருகை தெரிய வச்சார். ரொம்ப நன்றியாக இருந்தது. இங்கே பரமேஸ்வரனும் பார்வதியும் விநாயகர் பெருமானும் ஒன்று சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்க்கும் பொழுதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாபாவுடைய பக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பக்தர்களுக்கு வந்து பாபா வந்து நிறைய மிராக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாபா நேரடியாக வந்தும் சொல்லலை, கனவு காட்சி மூலம் சொல்லலை. ஆனால் ஒரு குரல் மட்டும், எதிரொலி மட்டும் கேட்குற விஷயத்தை வச்சு ஒரு பக்தர் வந்து கோயில் அமைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறைவன் பாபாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு சின்ன செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படி பாபா சொல்லி ஒரு கோயில் கட்டி இந்த அளவுக்கு பெருசாக இந்த சாய் கணேஷ் மந்திர் வந்து வளர்ந்துருக்கு சொன்னால் எல்லா புகழும் நம்ம பாபாவுக்கு தான் சேரும் சைரம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.